10ஆம் வகுப்பு கணிதத்தில் ஆயத்தொலை வடிவியல் பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம். ஆயத்தொலை வடிவியல் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். ஆயத்தொலை வடிவியல் என்பது பகுவியல், இயற்கணிதம், அச்சுத்தொலை முறை ஆகியவற்றை பயன்படுத்தி வடிவியலை கற்பதாகும். ஆயத்தொலை வடிவியல் என்பது பகுவியல், இயற்கணிதம், அச்சுத்தொலை முறை ஆகியவற்றை பயன்படுத்தி வடிவியலை கற்பதாகும். ஆயத்தொலை வடிவியலானது இயற்கணிதத்தையும் வடிவியலையும் இணைக்கும் பாலமாக அமைந்துள்ளது. ஆயத்தொலை வடிவியலானது இயற்கணிதத்தையும் வடிவியலையும் இணைக்கும் பாலமாக அமைந்துள்ளது. ரெனி டெஸ்கார்டிஸ் இவர் ஒரு பிரெஞ்சு தத்துவ மேதை. இவர் இயற்கணிதத்தின் மூலம் வடிவியலை கற்கும் முறையினை அறிமுகப்படுத்தினார். ரெனி டெஸ்கார்டிஸ் இவர் ஒரு பிரெஞ்சு தத்துவ மேதை. இவர் இயற்கணிதம் மூலம் வடிவியலை கற்கும் முறையினை அறிமுகப்படுத்தினார். ரெனி டெஸ்கார்டிஸ் 1637 லாஜியோமிதி என்ற நூலில் வடிவியல் கணக்குகளை இயற்கணித சமன்பாடுகளாக வடிவியல் முறையில் தீர்வுகளை கண்டார். ரெனி டெஸ்கார்டிஸ் 1637 லாஜியோமிதி என்ற இவரது நூலில் வடிவியல் கணக்குகளை இயற்கணித சமன்பாடுகளாக வடிவியல் முறையில் தீர்வுகளை கண்டார். பியரி டிபர்மாட் இவர் ஒரு பிரெஞ்சு கணித மேதை. இவர்தான் ஆயத்தொலை வடிவியலை உருவாக்கினார். பியரி டிபர்மாட் இவர் ஒரு பிரெஞ்சு கணித மேதை. இவர்தான் ஆயத்தொலை வடிவியலை உருவாக்கினார். லெபனிட்ஸ் ஜெர்மானிய கணித மேதை. இவர் கிடையச்சு தூரம், குத்தச்சு தூரம் போன்ற நவீன சொற்களை அறிமுகப்படுத்தினார். லெபினிட்ஸ் ஜெர்மானிய கணித மேதை. இவர் கிடையச்சு தூரம், குத்தச்சு தூரம், நவீன சொற்களை அறிமுகப்படுத்தினார். ஆயத்தொலை வடிவியல் பகுதியில் உள்ள பிரிவு சூத்திரம் முக்கோணத்தின் பரப்பு, நாற்கரத்தின் பரப்பு, நேர்கோட்டின் சாய்வு, நேர்கோட்டின் சமன்பாடு ஆகிய தலைப்புகளை கொண்ட கணித கருத்துக்களையும் கணித தீர்வுகளையும் பற்றி இந்த ஒளிப்பதிவில் நாம் கற்க இருக்கின்றோம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பிரிவு சூத்திரம் தொடர்பான கருத்துக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சில அடிப்படை செயல்பாடுகளை பற்றி நாம் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கேட்டோன்னே எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறீங்க. அப்படி என்ன கேள்வின்னு கேட்குறீங்களா? இப்போ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியுது, அது என்ன நம்பர்னு யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் 3ன்னு சொல்கிறீங்க. எனக்கு அது சரின்னு படலை. யாராவது இன்னும் கரெக்டாக சொல்ல முடியுமா? யாரோ ஒருத்தர் சொல்கிற மாதிரி தெரியுது. இந்த நம்பர் 3 தான், இல்லைன்னு நான் சொல்லலை.
3 பக்கத்துல ஏதோ ஒரு குறி ஒண்ணு இருக்கு. அது என்ன குறி? சொல்லுங்க பார்க்கலாம். பிளஸ். கூட்டல் குறி மறைஞ்சிருக்கு. ஒரு நம்பருக்கு பக்கத்துல எந்த குறியும் இல்லைன்னா, அது எந்த குறிய குறிக்குது? கூட்டல் குறிய குறிக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இந்த 3 எப்படி சொல்லப் போறோம் நாம? கூட்டல் 3 அதாவது பிளஸ் 3ன்னு சொல்லப் போறோம். ஓகேவா? இனிமே எந்த நம்பர் பக்கத்துல குறி இல்லாம குடுத்தாலும் நீங்க எப்படி சொல்லணும்? பிளஸ்ன்னு சேர்த்து சொல்லணும். சொல்லலாமா? இப்ப அடுத்து, ஒரே குறிகளை பெருக்கினால் வருவது கூட்டல். அது என்ன ஒரே குறி? அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல நல்லா விழுது. ஒரே குறின்னா, இப்ப கூட்டல், கூட்டல். இது ஒரே குறி. கழித்தல், கழித்தல். இது ஒரே குறி. இந்த மாரி கூட்டல், கூட்டல் குறியோ, இல்ல கழித்தல், கழித்தல் குறியோ பெருக்கினால் நம்ம என்ன போடணும்? கூட்டல் குறிய போடணும். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு கூட்டல் குறி. அத பெருக்கப் போறோம். எதோட பெருக்கப் போறோம்? ஒரு கூட்டல் குறியோட பெருக்கப் போறோம். இங்க நல்லா கவனிங்க 2மே என்ன குறியா இருக்கு? கூட்டல் குறியா இருக்கு. அப்ப 2மே கூட்டல் குறியா இருந்தா என்னன்னு சொல்லியிருந்தேன். இப்ப 2ம் எப்படி இருக்கு? ஒரே குறியா இருக்கு. இருக்கா? அப்ப நாம என்ன போடலாம்? கூட்டல். சரி. இப்ப நமக்கு இன்னொரு குறி தெரியுமே. அது என்ன குறி? கழித்தல் குறி. இப்ப 2 கழித்தல் குறிய பெருக்குவோமா? ஒரு கழித்தல் குறி, பெருக்கல், இன்னொரு கழித்தல் குறி. இப்ப 2ம் எப்படி இருக்கு? ஒரே குறியா இருக்கா? இங்கேயும் கழித்தல், அங்கேயும் கழித்தல். அப்ப 2ம் எப்படி இருக்கு? ஒரே குறியா இருக்கு. அப்ப பெருக்குனா என்ன வரும்? அதுக்கு என்னதான் போடணும்? கூட்டல். சரி. சரிப்பா. இப்ப 2மே ஒரே குறியா இருந்துச்சு. கூட்டல் போட்டோம். இப்போ 1 கூட்டலா இருக்கு. இன்னொன்னு கழித்தலா இருக்கு. அதாவது இருவேறு குறிகளை பெருக்கினால் நல்லா கவனிங்க. வார்த்தைய கவனிங்க. இருவேறு குறிகளை அதான் சொன்னேன்ல இப்ப. 1 பிளஸ்ஸு, 1 மைனஸு. அதாவது 1 கூட்டல், இன்னொன்னு கழித்தல். இப்படி இருக்கிறம்போது பெருக்குனா என்ன வரும்? கழித்தல். பார்க்கலாமா? பாருங்க. ஒரு கழித்தல், ஒரு கூட்டல் பெருக்கப் போறோம். பெருக்குனா என்ன போடணும்? கழித்தல். போட்டுடலாமா? ஒரே குறியா இருந்துச்சுன்னா, கூட்டல் போட்டுருங்க. பெருக்கம்போது. ஒரு குறி கூட்டலாவும், ஒரு குறி கழித்தலா இருந்தாவும், பெருக்கும்போது என்ன போடணும்? கழித்தல் போட்டுறணும். எங்க சொல்லுங்க? ஒரே குறிகளை பெருக்கினால் வருவது என்ன சொல்லியிருந்தேன்? 2மே ஒரே குறியா இருந்தா என்ன போடணும்னு சொல்லியிருந்தேன்? ஆ வெரி குட். கூட்டல் போடணும்னு சொல்லியிருந்தோம். அப்ப கூட்டல். இப்ப பிளஸ், பெருக்கல், பிளஸ், ஈக்குவல். என்ன வரும்? பிளஸ். இப்ப அடுத்தது கழித்தல், பெருக்கல், கழித்தல். என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன போடணும்? பாருங்க 2ம் ஒரே குறியா இருக்கு பாருங்க. ஒரே குறியா இருக்கா? என்ன போடணும்? கூட்டல் தான். இப்ப அடுத்தது என்ன பார்த்தோம்? இருவேறு குறிகள். இருவேறு குறிகளை பெருக்கினால் வருவது என்ன வரும்? அதாவது 1 கழித்தல், 1 கூட்டல். என்ன போடணும்னு சொல்லியிருந்தோம்? கழித்தல். பார்க்கலாமா? பாருங்க. ஒரு கழித்தல், ஒரு கூட்டல். 2த்தையும் பெருக்கப் போறோம். பெருக்குனா என்ன வரும்? கழித்தல். இத நல்லா மனசுல வச்சுக்கங்க. 2மே ஒரே குறியா இருந்தா, பெருக்கும்போது கூட்டல் போடணும். 1 கழித்தலாவும், 1 கூட்டலாவும் இருந்துச்சுன்னா, பெருக்கும்போது என்ன போடணும்?
கழித்தல் போடணும். போட்டுடலாமா? மைனஸ், பிளஸ். இந்த 2 குறியையும் நம்ம இப்ப பெருக்க போறோம். அதாவது ஒரு கழித்தல் குறியையும், ஒரு கூட்டல் குறியையும் நம்ம பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ். எங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கழித்தல் குறியையும், ஒரு கூட்டல் குறியையும் நம்ம பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? எஸ், வெரி குட். கழித்தல் குறி கிடைக்கும். அதே போல ஒரு கழித்தல் குறி, இன்னொரு கழித்தல் குறி, இந்த 2 கழித்தல் குறியும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா பிளஸ். எங்க இப்ப நீங்க சொல்லுங்க. ஒரு கழித்தல் குறியையும் ஒரு கழித்தல் குறியும் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. பிளஸ். வெரி குட். இப்ப அடுத்தது பார்க்கலாம். -7 பெருக்கல் 3. இந்த எண்ணை எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல குறிகளை பெருக்கணும், அப்புறம் எண்களை பெருக்கணும். இங்க 7க்கு முன்னாடி மைனஸ்ங்கிற குறி இருக்கு, அதாவது கழித்தல் குறி இருக்கு. 3க்கு முன்னாடி என்ன குறி இருக்குங்கிறது தெரியல. அது என்னவா இருக்கும்? -7 பெருக்கல் 3. இந்த 3ஓட முன்னாடி இருக்கிற குறி கூட்டல். இப்ப குறிகள் இரண்டும் தெரியுது. ஃபர்ஸ்ட் குறிகளை பெருக்கணும். மைனஸ் பெருக்கல் பிளஸ். அடுத்து 7 பெருக்கல் 3. இப்ப குறிகளை பெருக்கும்போது ஒரு கழித்தல் ஒரு கூட்டல் குறி இருக்கு. அப்ப நமக்கு விடை என்ன கிடைக்கும்? மைனஸ். 7 3 21. இப்ப நீங்க சொல்ல போறீங்க -7 இருக்கு, பெருக்கல் இருக்கு, 3 இருக்கு. இப்ப முதல்ல நாம எதை பெருக்கணும்? குறிகளை பெருக்கணும். அப்ப 3க்கு முன்னாடி என்ன குறி இருக்கு? வெரி குட், பிளஸ். இப்போ மைனஸையும் பிளஸையும் பெருக்கணும்னா மைனஸ். 7ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 21. வெரி குட். அடுத்து நான் எடுத்திருக்கிறது மைனஸ் பிராக்கெட்குள்ள +3. அதாவது ஒரு கழித்தல் அடைப்புக்குறிக்குள்ள கூட்டல் 3. இங்க அடைப்புக்குறி அப்படிங்கிறது பெருக்கலை குறிக்குது, மறந்துடாதீங்க. இங்க அடைப்புக்குறிங்கிறது எதை குறிக்குது? பெருக்கலை குறிக்குது. மைனஸ் தனியா எழுதிக்குவோம், அடைப்புக்குறி, அப்புறம் இந்த +3 அடைப்புக்குறிக்குள்ள எழுதிக்குவோம். சரி, இந்த மைனஸுக்கு முன்னாடி எது நம்பர் இருக்கா இல்லையா? இருக்கு. அது என்ன நம்பர்னா 1ங்கிற எண் அங்க இருக்கு. இப்ப அடைப்புக்குறி எதை குறிக்குதுன்னு சொல்லியிருந்தோம்? பெருக்கலை குறிக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப இந்த -1ஐயும் +3ஐயும் பெருக்கணும். அப்ப அதுக்கு நாம முதல்ல என்ன பண்ணணும்னா குறிய தனியா பெருக்கணும், எண்களை தனியா பெருக்கணும். முதல்ல தனித்தனியா பிரிச்சிருவோமா? மைனஸ் பெருக்கல் பிளஸ். அதே மாதிரி எண்களை தனியா பிரிப்போம். 1 பெருக்கல் 3. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு கழித்தல் குறியையும் ஒரு கூட்டல் குறியையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? கழித்தல். 1 3. சொல்லுங்க, ஈஸியான நம்பர் தானே. 1 3 3. இப்போ உங்களுக்கு வாய்ப்பு தரேன். எங்க நீங்க சொல்லுங்க, எதை பெருக்கணும் ஃபர்ஸ்ட்? முதல்ல எண்களையும் குறிகளையும் தனித்தனியா
மனக்கண்ணாலே பிரிச்சு பாருங்க. பிரிச்சோம்னா எது வரும்? மைனஸ் பிளஸ்ஸையும் பெருக்குனா என்ன வரும்? மைனஸ். அடுத்தது மைனஸ்க்கு முன்னாடி என்ன நம்பர் மறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன்? 1ங்கிற நம்பர் மறைஞ்சிருக்கு. அப்போ அந்த 1ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 1 3 3. வெரி குட். இதே மாதிரி இந்த 2 குறியும் மைனஸா இருந்தா எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நீங்களே ஈஸியா சொல்லிடுவீங்க. சொல்லுங்க. மைனஸ் மைனஸையும் பெருக்குனா 2மே கழித்தல் குறியா இருக்கு. அப்ப என்ன வரும்? பிளஸ். வெளியில ஒரு 1 இருக்கா? 1 3 3. வெரி குட். மறுபடியும் நீங்க சொல்லுங்க. மைனஸ் மைனஸையும் பெருக்குனா என்ன வரும்? பிளஸ் 1 3 3. அடுத்து 0 by 7. இப்ப 0வை 7ஆல வகுக்க சொல்லியிருக்கு. ரொம்ப ஈஸியா டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். எப்படின்னா தொகுதி 0வா இருந்தா, தொகுதினா இந்த பை இருக்குல்ல, இந்த பைக்கு மேல இருக்கிற எண் 0வா இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற விடையும் 0 தான். எங்க நீங்க சொல்லுங்க. 0/7, அதாவது 0/7. பைக்கு மேல தொகுதி இருக்கு பாத்தீங்களா? அந்த தொகுதி 0ஆ இருந்தா விடை என்னதான் வரும்? வெரி குட். 0. அடுத்து 3 பெருக்கல் 7 பிளஸ் 2 பெருக்கல் 4. இதை எப்படி சுருக்கிறது? ஃபர்ஸ்ட் பெருக்கலை செய்யணுமா? இல்ல ஃபர்ஸ்ட் கூட்டலை செய்யணுமா? யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். சரி, நான் சொல்றேன். கணக்குல எந்த செயலை எப்படி செய்யணும்னு ஒரு வரிசை இருக்கு. இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட கணக்குல மட்டும் பெருக்கலும் கூட்டலும் மட்டும்தான் இருக்கு. இப்ப முதல்ல நாம பெருக்கலை செய்யணும். அடுத்ததுதான் நாம கூட்டலை செய்யணும். எதை நாம பெருக்க போறோமோ அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் அடைப்புக்குறி போடணும். 3 பெருக்கல் 7 பிளஸ் 2 பெருக்கல் 4. இப்ப அடைப்புக்குறி எதுக்கு போடணும்? 3 பெருக்கல் 7க்கும் 2 பெருக்கல் 4க்கும் அடைப்புக்குறி போட்டாச்சு. அப்ப அந்த அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். இப்ப 3 பெருக்கல் 7 21 பிளஸ் 2 பெருக்கல் 4 8. இப்ப அடுத்தது கூட்டல் செயல். 21ஐயும் 8ஐயும் கூட்டணும். கூட்டினோம்னா 29. சரி, இப்ப உங்களுக்கு நீங்க தான் சொல்லணும். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அடைப்புக்குறி இட்டுருங்க. மனக்கண்ணாலே செய்யுங்க. இப்ப 3 பெருக்கல் 7க்கு அடைப்புக்குறி போட்டாச்சு. 2 பெருக்கல் 4க்கு அடைப்புக்குறி போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இப்ப அடைப்புக்குறியில இருக்கிறத பெருக்குங்க. 3 பெருக்கல் 7 சொல்லுங்க. 21. அடுத்து 2 பெருக்கல் 4 2 பெருக்கல் 4 8. இப்ப அடுத்து கூட்டல் செயல். 21ஐயும் 8ஐயும் கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? சொல்லுங்க. 29.
அடுத்து 4 மைனஸ் 18 இதுக்கு விடை கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு எண்ணுக்கு முன்னாடி குறி இல்லைன்னா அது கூட்டல் குறி. அப்ப இங்க 4 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அதுக்கு முன்னாடி எந்தவித குறியும் இல்லாம இருக்கு. அதாவது குறி வந்து மறைந்திருக்கு. அப்ப 4 எப்படி சொல்லணும்? +4 கூட்டல் 4. இப்ப அதே மாதிரி பக்கத்துல இருக்க நம்பரை தனியா எடுத்துக்கணும். -18. இப்ப இந்த எண்களை நாம சுருக்கணும். இப்ப 2 நம்பர் கொடுத்து நம்ம கூட்ட சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அத வரிசையா ஒண்ணுங்கில் ஒண்ணா எழுதுவோம். இப்ப அதே மாதிரி இங்க எழுதுனோம்னா +4 -18. இந்த நம்பரை நாம கூட்டுறதுக்கு முன்னாடி இந்த குறிகளை முதல்ல கைகளால மறைச்சுக்குவோம். இப்ப 18 பெருசா 4 பெருசா? 18 தான் பெருசு. எப்போதுமே பெரிய நம்பர் மேல இருக்கணும், சின்ன நம்பர் கீழே இருக்கணும். இடமாத்தி எழுதும்போது குறியோட சேர்த்து இடமாத்தி எழுதணும். இப்ப மாத்தி எழுதலாமா? -18 மேல எழுத போறேன், +4 கீழே எழுத எழுதியாச்சு. இப்போ ஒரு நம்பர்ல பிளஸும் இன்னொரு நம்பர்ல மைனஸும் வந்துடும். இந்த மாதிரி 2 குறியும் வந்தா நாம முதல்ல என்ன பண்ணணும்னா கழிக்கணும். 18ல 4 போச்சுன்னா எவ்வளோ? 14. இப்ப அடுத்தது 14க்கு ஒரு குறி போடணும். அது எந்த குறியா இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்னது போல 18 பெருசா 4 பெருசான்னு பார்த்தோம். அதுல 18 தான் பெருசு. அப்ப அந்த பெரிய எண்ணோட குறியை தான் நம்ம எங்க போடணும்? விடையோட பக்கத்துல எழுதலாமா? அப்ப பெரிய எண்ணோட குறி என்னது? சொல்லுங்க. மைனஸ். இப்ப அடுத்தது உங்களுக்கானது. -9 + 30. இதை நீங்க தான் இப்ப எப்படி சுருக்கிறதுன்னு எனக்கு சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கொடுக்கப்பட்ட எண்களை ஒண்ணுங்கில் ஒண்ணா எழுதிப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது -9, அடுத்தது +30. இப்ப குறிகளை நாம என்ன பண்ணணும்? மறைக்கணும். எது பெருசு? 30 தான் பெருசு. இப்ப பெரிய எண் எப்பொழுதும் மேல இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இங்கேயும் பெரிய எண் என்னவா இருக்கு? கீழே இருக்கு. அப்ப பெரிய எண் மேல கொண்டு வரணும், சின்ன எண் கீழே கொண்டு வரணும். பெரிய எண் என்ன? 30ன்னு பார்த்தோம். அப்ப 30 எங்க போகணும்? மேல போகணும். +30. அடுத்தது -9. இப்ப இங்க கொடுத்திருக்கிறத கூட்டணுமா கழிக்கணுமா? சொல்லுங்க. கூட்டணுமா கழிக்கணுமா? கழிக்கணும். ஏன் கழிக்கணும்? ஒரு நம்பர்ல கூட்டல் குறியும் ஒரு நம்பர்ல கழித்தல் குறியும் வந்தா என்ன பண்ணணும்? 2 நம்பரையும் கழிக்கணும். கரெக்ட். அப்ப கழிக்கலாமா? 30ல 9 போனா எவ்வளோ? வெரி குட். 21. இப்ப அடுத்து விடைக்கு பக்கத்துல நாம என்ன போடணும்? ஒரு குறி எழுதணும். எதோட குறி எழுதணும்? பெரிய எண்ணோட குறியை எழுதணும். இங்க எது பெரிய எண் சொல்லியிருந்தோம்? வெரி குட். 30. 30 தான் பெரிய எண். அப்ப 30ஓட குறிய விடையின் அருகில எழுதணும். 30ஓட குறி என்னன்னு பார்க்கலாமா? 30ஓட குறி என்னது? பிளஸ். அப்ப விடைக்கு பக்கத்துல என்ன எழுதலாம்? பிளஸ்ன்னு எழுதிடலாமா?
அப்ப விடை என்ன? +21. வெரி குட். இப்ப அடுத்து 86ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அத நாம 2ஆல வகுக்க போறோம். இப்ப 86 2ஆல வகுக்க போறோம். அப்ப எந்த வாய்ப்பாட பயன்படுத்த போறோம்? 2ஆம் வாய்ப்பாட பயன்படுத்த போறோம். இப்ப பகுதியில இருக்க 2 வகுக்க போறோம். எப்படி வகுக்கலாம்? பாருங்க. 2 2. அப்ப பகுதியில என்ன வரும்? 1. இப்ப அடுத்தது மேல 86ன்னு இருக்கா? அதுல 8 அடிக்கலாமா? 2ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. நளி 2 8. அப்ப 8 அடிச்சுட்டு என்ன போடணும்? 4. அடுத்தது திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்க. 6 எங்க வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. மூவி 2 6. அப்ப 6 அடிச்சுட்டு என்ன போடலாம்? 3 போடணுமா? 3. இப்ப எடுத்து எழுதலாமா? மேல என்ன இருக்கு? 43. கீழ என்ன இருக்கு? 1. அதாவது தொகுதியில வந்து 43ன்னு இருக்கு. பகுதியில 1ன்னு இருக்கு. இப்ப பகுதியில 1 இருந்தா அத எழுதலாமா? அத எழுதாம இருக்கலாம். அப்ப விடை என்ன வரும்? 43. சரி. இப்ப இந்த 86 2ஆல வகுக்கிறதுக்கு இத விட டக்குன்னு மனசுல போடுற மாரி என்ன ஐடியா இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? இந்த வாய்ப்பாடே இல்லாம டக்குன்னு சொல்லலாம். ஒரு நம்பர் குடுத்து, அத 2ஆல வகுங்க அப்படின்னு சொன்னா, உடனே சொல்லலாம். மனசுல கண்டுபிடிச்சு. எப்படி? இப்ப டக்குன்னு சொல்லணும்னா என்ன பண்ணணும்? 86ல பாதிய சொல்லிட்டோம்னாலே என்ன ஆயிடும்? உடனே ஆன்ஸர் சொல்லிறலாம். அப்ப 86ல பாதி 43 தானே? அப்ப 2ஆல வகுத்து போடுறதுக்கு என்ன பண்ணிடலாம் டக்குன்னு? ஷார்ட்கட் மெத்தடு. அதுல பாதிய கண்டுபிடிச்சிட்டா போதும்ல. இத வகுத்து போடணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்ப 86ல பாதி 43. இப்ப நம்ம கணக்கு போடும்போது, எங்கெல்லாம் 2ஆல வகுத்து வருதோ, அங்க நான் வந்து வகுத்து போடாம, பாதியா கண்டுபிடிச்சு போடுற முறைய தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க அங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னா, பாதியா கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். இல்லைன்னா 2ஆல வகுத்து போட்டுக்குங்க. எனக்கு 2ஆல வகுக்க தெரியும் அப்படின்னா, நீங்க 2ஆல வகுத்து போட்டுறலாம். சரி, இன்னொரு நம்பர் பார்க்கலாம். இப்ப நான் 121 2ஆல வகுக்க போறேன். இப்ப இங்க ஒரு விஷயத்த கவனிங்க. கொடுத்திருக்கிற 121ங்கிறது ஒற்றைப்படையில இருக்கு. இப்ப ரெட்டைப்படையில இருந்துச்சுன்னா, ஈஸியா நம்ம பாதிய கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஒற்றைப்படையில இருக்கிறனால, அத எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப 121 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, 120 தனியாவும், மீதி இருக்கிற 1 தனியாவும் எழுதிக்கிறேன். இப்ப 120 ரெட்டைப்படை. அதுக்கு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ வரும்? 120க்கு பாதி எவ்வளோ? 60 தானே? அத போட்டுறலாம்ல. அடுத்தது எதுக்கு பாதி கண்டுபிடிக்கணும்? 1க்கு பாதி கண்டுபிடிக்கணும்ல. அது கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும்? 1ல பாதி 0.5. 1ல பாதி எவ்வளோ? 0.5. போட்டுடலாமா? 121ஓட பாதி எவ்வளோன்னா 60.5. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? 121 2ஆல வகுத்து எழுதிட்டோம். 121 2ஆல வகுத்தா எவ்வளோ வரும்? 60.5. இந்த அடிப்படை செயல்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கணும். இத வச்சு
நம்ம பிரிவு சூத்திரம் தொடர்பான கணக்குகளுக்கு எப்படி பயன்படுத்தி செய்யலான்னு பார்க்கலாம்.